உங்களுக்கு நண்பர்கள் இருக்கா? எனக்கு நண்பர்கள் இருக்கு. இந்த கதையில மீனுக்குருவியும் நண்பர்களையும் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? உங்கள் வீட்லேயும் லவ் பேர்ட்ஸ் வளர்க்குறீங்க தானே? உங்களுக்கு பேர்ட்ஸ்லாம் ரொம்ப பிடிக்குமா? உங்கள் வீட்டில் லவ் பேர்ட்ஸ் வளர்க்குறீங்களா? ஆமாம், நீங்கள் பறவைகள் சரணாலயம் போயிருக்கீங்களா? பறவைகள் சரணாலயத்தில் கலர் கலரான அழகழகான பறவைகள்லாம் இருக்கும். இந்த சம்மர் லீவுக்கு உங்க அம்மா அப்பா கூட பறவைகள் சரணாலயத்துக்கு போயிட்டு அழகழகான பறவைகள்லாம் பார்த்துட்டு வாங்க. இப்படிதான் ஒரு அடர்ந்த காட்டுல ஒரு அழகான பெரிய மரத்துல மீனுக்குருவியும் அது நண்பர்களும் வாழ்ந்து வந்தாங்களாம். டெய்லியும் காலையில் வந்துருச்சு இதை தேட போயிருந்தாங்களாம். சந்தோஷமா இருப்பாங்களாம். மீனு போற இடத்துல மட்டும் நிறைய யானைகள் இருந்துச்சான். டெய்லியும் அங்க போய் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு வந்து கூட்டுல சேகரிச்சு வைக்குமா. மற்ற குருவிகளுக்கு சேர்க்க வைக்கிற மாதிரி நிறைய தானியங்கள் அங்கே கிடைக்கலையா. கொஞ்ச நாள் கழிச்சு மழை வந்துச்சு. இந்த மீனுக்குருவி மட்டும் சேர்த்து வந்துச்ச சாப்பாடை சுகமா சாப்பிட்டு தூங்குச்சு. மற்ற பறவைங்கள்லாம் கடுமையான மழைனால இரை தேட போக முடியாம வாடிச்சு. பசியால் வாடிச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு மழை நின்ற பாடில்லை. இந்த குஞ்சுகள்லாம் செத்தே போச்சு. இதை பார்த்து கொண்டு இருந்த மீனுக்குருவி மனசுக்குள்ள, ஐயோ நான் தப்பு செஞ்சு விட்டேனே, நான் ஏற்கனவே என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லியிருந்தா அவங்கெல்லாம் சேர்த்து வச்சுருப்பாங்களே, அநியாயமாக இவ்வளோ குஞ்சுகள்லாம் செத்து போச்சே, அதுக்கு நான் காரணமாக விட்டேன்னு அழுது கொண்டு அதுகிட்ட இருந்த சாப்பாடுங்களை பகிர்ந்து கொடுத்துச்சு. நான் அன்னைக்கே என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லியிருந்தா நாங்கள் இப்போ சந்தோஷமாக இருந்திருப்போமே, நான் அன்னைக்கே சொல்லியிருந்தா இன்னைக்கு நாங்கள் எல்லாருமே சந்தோஷமா இருந்திருக்கலாமே அண்ணன் எண்ணி வந்துச்சான். தங்கச்சி ஏசப்பா கிட்ட இருந்து பெற்ற நன்மைகளையும் ரட்சிப்பையும் எல்லாருக்கும் சொல்லாம இருக்கக்கூடாது. அவன் கூட படிக்கிற தெருவில் இருக்கிற எத்தனையோ பேர் எனக்கு யார் நன்மை செய்வான்ட்டு கலங்கி இருப்பாங்க. அவங்க கிட்ட ஏசப்பா உங்களுக்கு உதவி செய்வார்னு சொல்லணும். ஒருவேளை அவங்க ரட்சிக்கப்படாம நரகத்துக்கு போயிட்டாங்கன்னா அந்த பழி ஓ மேலதான் வரும். நீ அனுபவத்தை ஏசப்பாவை எல்லாருக்கும் சொல்லணும். இப்ப நம்ம ஒரு வசனம் கத்துக்கலாமா? கர்த்தரை பாடி அவருடைய மகிமையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களையும் விவரித்து சொல்லுங்கள். சங்கீதம் 96:3. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பார்த்து கத்துக்கலாமா? போலாமா போலாமா பயணம் போலாமா, விசேஷ பயணம் போலாமா, போலாமா போலாமா பயணம் போலாமா, சுசேஷ பயணம் போலாமா. அங்கே போலாம் இங்கே போலாம் எங்கே போலாங்க, அங்கே போலாம் இங்கே போலாம் எங்கே போலாங்க, ஏசப்பாவை பத்தி சொல்ல போலாங்க, ஏசப்பாவை பத்தி சொல்ல போலாங்க. ஆமா, போலாமா போலாமா பயணம் போலாமா, சுசேஷ பயணம் போலாமா, போலாமா போலாமா பயணம் போலாமா, சுசேஷ பயணம் போலாமா, போலாமா போலாமா பயணம் போலாமா, சுசேஷ பயணம் போலாமா, போலாமா போலாமா பயணம் போலாமா, சுசேஷ பயணம் போலாமா. அங்கே போலாம் இங்கே போலாம் எங்கே போலாங்க, அங்கே போலாம் இங்கே போலாம் எங்கே போலாங்க, ஏசப்பாவை பத்தி சொல்ல போறாங்க, ஏசப்பாவை பத்தி சொல்ல போறாங்க. ஆமா, போலாமா போலாமா பணம் போலாமா, சுவிசேஷ சொல்லம் போலாமா, போலாமா போலாமா பயணம் போலாமா, சுவிசேஷ சொல்ல போலாமா. பாட்டு கதை வசனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? அடுத்த வாரம் நம்ம சந்திக்கலாம். பாய்.